ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் ஒரு பிரபலத்துக்கு வந்து ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தது. நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பர்சனோட ஃபேஸை மட்டும் காட்டலை. லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஃபேஸை மட்டும் காட்டாமல் பிக்ஸு வீடியோஸ் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யாராக இருக்கும் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசுகிறது, அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஒரு முஸ்லீம் ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கா மாதிரி தான் போஸ்டெல்லாம் இருந்துச்சு. நம்ம ஜூலி வந்து ஒரு கிறிஸ்டின், அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த நேமே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் வந்து முஸ்லீம் போல் இருக்குது. அதனால தான் வந்து அந்த முறைப்படி நடந்திருக்கு போல் அவங்களோட என்கேஜ்மெண்ட். இன்னொன்று என்னென்னா, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனும் ஒரு ஆர்டிஸ்ட் தானா. ஆக்சுவலாக அவங்களோட அந்த ரீலில் வந்து அவரை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீல்லையும் அவரை வந்து போஸ்ட் பண்ணலை, அதாவது ஃபேஸை காட்டலை. ஆனால் டேக் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அவரோட நேம் வந்து முகமது இக்ரீம். இவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும்போது என்ன மூவி ஏதாவது எதுலையாவது நடிச்சிருக்காரா என்ன அப்படின்னு தெரியல எனக்கு கன்ஃபார்மாக. ஆனால் இது பியோர் லவ் மேரேஜ் தான் போல இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி சீக்கிரமாகவே அவங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஜூலிக்கும் அவங்களோட பெட்டர் ஆஃபுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்து.